ஹாய், ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு திருக்குறள்ல நம்ம சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் அதிகாரம் ஒழுக்கமுடைமை. முதல் குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருத்தங்களுக்கு எல்லா சிறப்பையும் தர்றது எது அப்படின்னா இந்த ஒழுக்கம் தான். அதனால அந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம உயிருக்கும் மேலானதாக நினைச்சு அதை காக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. உண்மைதானே? நம்மளோட எல்லா நல்ல பழக்கத்துக்கும் முதல் காரணமா இருக்கக்கூடியது ஒழுக்கம் அப்படிங்கிறது தான். ஒழுக்கம் அப்படிங்கிறது டிசிப்ளினா இருக்கிறது. அவங்க என்ன விஷயம் பண்ணாலும் அதுல டிசிப்ளினா, ஒழுக்கமா இருந்தாங்க அப்படின்னா, கட்டாயமா அதுல அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அதனால ஒருத்தங்களுக்கு எல்லா சிறப்பையும் தர்றது எது? இந்த ஒழுக்கம் தான். அது நம்மளோட உயிருக்கும் மேலானதா நினைச்சு நம்ம அத காக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான். விழுப்பம் அப்படிங்கிறது சிறப்பு. ஒழுக்கம் எல்லா சிறப்பையும் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்பப்படும் அப்படின்னா என்னது? காத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கம் நம்ம உயிரை விடையும் மேலா நினைச்சு காக்க வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இரண்டாவது குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. நம்ம எந்த முறையில ஆராய்ஞ்சு பார்த்தாலும், நமக்கு எப்போதும் நல்ல துணையா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் தான். ஒழுக்கத்தை காப்பது கஷ்டம் தான். ஆனா, அதை எப்படி கஷ்டப்பட்டாவது, அத நம்ம அந்த ஒழுக்கத்த காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மந்த் படிப்போம். அதுக்கப்புறம் விட்டுட்டு, அப்புறம் மறுபடி படிப்போம். இப்படியே நம்ம ஒழுக்கம் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணுவோம். ஏன்னா கன்டினியூஸா நமக்கு அந்த மாரி ஒழுக்கமா அந்த இத கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு. அது சூழ்நிலை காரணமா இருக்கலாம். இல்ல நம்ம சோம்பேறித்தனமா கூட இருக்கலாம். ஆனா செல்ஃப் டிசிப்ளினா இருக்கிற யாரா இருந்தாலும் கண்டிப்பா கன்சிஸ்டன்சியா அத படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அததான் அவர் இங்க சொல்றாரு. "பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை." பரிந்தோம்பி, பரிந்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒழுக்கத்த விரும்பி காக்கணும். அததான் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். தெரிந்தோம்பி தேரினும். தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தால் அப்படின்னு அர்த்தம். நம்ம எந்த முறையில ஆராய்ஞ்சு பார்த்தாலும் நமக்கு துணையா இருக்கிறது நம்மளோட ஒழுக்கம் தான். அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. அடுத்து 3வது குறள், ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவங்க தான் உயர்ந்த குடியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்க இழிந்த குடியினரா கருதப்படுறாங்க. வள்ளுவர் இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தங்க உயர்குடியினரா இல்லைன்னா இழிகுடியினர்ல பிறந்தவரா அப்படிங்கிறது அவங்களோட ஒழுக்கத்தை பொறுத்து தான் முடிவு பண்றது அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். குடிமை அப்படிங்கிறதா உயர்குடி அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கம் உடைமை ஒழுக்கத்தோட இருக்கிறவங்க தான் குடிமைனா உயர்குடி. உயர்குடியினராக கருதப்படுகிறார்கள். இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது தான். அப்படி ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. அடுத்து 4வது குறள், மரப்பினும் மோத்துக் கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். என்ன சொல்றாங்க, ஒருத்தங்க இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா, அத நம்ம மறந்துட்டா கூட, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம மறுபடியும் அத படிச்சுக்கிடலாம். ஆனா, ஒழுக்கம் குறைஞ்சு அவன் காணப்பட்டான் அப்படின்னா, அவனோட குடிப்பிறப்பும், சிறப்பும் சேர்ந்து அழிந்து போயிருமாம். கரெக்ட்டா தானே சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாம ஒரு செயல செய்றோம் அப்படின்னா, அது யாருக்கு அவமானம்? நமக்கு மட்டும் இல்ல. நம்மளோட குடும்பத்த சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த அவமானம். அததான் இங்க சொல்றான். என்னது? குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். என்ன சொல்லுவாங்க? "என்ன பிள்ளை பெத்திருக்கான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்ல உள்ளவங்களையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. சோ ஒழுக்கம் குன்றி நடக்கிறவங்களோட குடிப்பிறப்பும் சேர்ந்து அழிந்து போகும். நம்ம படிச்சது மறந்து போகலாம். அது ஒரு பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம திருப்பியும் படிச்சுக்கிடலாம். ஆனா
ஒரு தடவ நம்ம ஒழுக்கத்துல குறைந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் நம்மள இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிருவாங்க. அதனால நம்ம எப்பவுமே ஒழுக்கம் குறையாமல் நடந்து கொள்ள வேண்டும். "மறப்பினும் மோத்துக் கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும்." மறப்பினும் மோத்துக் கொள்ளலாகும். மறப்பினும் அப்படின்னா, நம்ம கற்ற கல்விய மறந்து போனாலும், மோத்துக் கொள்ளலாகும் அப்படின்னா, மீண்டும் அத நம்மளால கத்துக்கொள்ள இயலும். பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். பார்ப்பான் அப்படின்னா, ஒழுக்கத்துல குன்றியவன். ஒழுக்கம் குன்றியவன் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். பிறப்பொழுக்கம் அப்படிங்கிறது அவனோட பிறந்த குடி. பிறந்த குடியோட சிறப்பு குன்றக் கெடும் அப்படின்னா, அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. மறப்பினும் மோத்துக் கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். 5வது குறள். அழுக்காறுடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. அழுக்காறுடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. எப்படி பொறாமை இருக்கவங்க கிட்ட செல்வம் நிலைச்சு இருக்காதோ, அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்களால அவங்களோட வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரும் ஒழுக்கத்தோட நம்ம ஆ ஒவ்வொரு சிலபஸையா முடிச்சுக்கிட்டு வந்தோம்னா மட்டும் தான் நம்மளால உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுல என்ன சொல்றாரு? பொறாமை இருக்கவங்க கிட்ட செல்வம் நிலைக்காது. அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாம இருக்கவங்க கிட்ட உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது. உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அழுக்காறு இங்க அழுக்காறு அப்படின்னா என்னது? பொறாமை. அழுக்காறு உடையான் கண். அழுக்காறு உடையான் கண் அப்படின்னா, அல பொறாமை உடையவனிடம் ஆக்கம் போல். ஆக்கம்னா செல்வம். பொறாமை உள்ளவனிடம் செல்வம் நிலைக்காது போன்றில்லை. ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வு இருக்காது. அப்படிங்கிறதான் வள்ளுவர் இந்த குறள் அழகா சொல்லியிருக்காரு. 6வது குறள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உரவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு விஷயத்தினால என்ன விளைவு வரும் அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னக்கூட்டியே அதோட விளைவு என்னன்னு தெரிஞ்சு, ஒழுக்கமா அந்த விஷயத்த கடைசி வரைக்கும் கடைபிடிப்பாங்களாம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, அ கொஞ்சம் கூட ஒருத்தங்க அவங்களோட ஹெல்த்த பத்தி கவலையே படாம, அ நைட்டுக்கு டைம்ல சாப்பிடுறது, ஒழுங்கா தூங்காம இருக்கிறது, ஃபுல் டைம் மொபைல் பார்த்துட்டே இருக்கிறது, இந்த மாரி காரணத்தினால அவரோட ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்ச நாள்ல கெட்டு போயிடுது. ஸோ இதோட விளைவா அவருக்கு என்ன நெறைய அவரோட உடம்புல நெறைய உபாதைகள அவர் சந்திக்கிறாரு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி படாத கஷ்டத்தெல்லாம் ஒருத்தங்க பட்டுட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. மறுபடி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், இது மறந்து கூட அவர் என்ன பண்ண மாட்டாரு, அவரோட அந்த ஹெல்த்ல அவர் ரொம்ப கான்ஷியஸா இருப்பாரு. மறந்து கூட அவரோட சாப்பாடுல தேவையில்லாம எதையுமே சாப்பிட மாட்டாரு. ஏன்னா, அவருக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்படி ஒழுக்கம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா, அதனால நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இப்படி தெரிஞ்சவங்க நம்ம என்ன பண்ணுவாங்களாம், எந்த காரணத்த கொண்டோ அவங்களோட ஒழுக்கத்திலிருந்து கொஞ்சம் கூட தவற மாட்டாங்க அப்படிங்கிறத தான் சொல்றாரு. சில பேரு பட்டா தான் திருந்துவாங்க. சில பேருக்கு முன்கூட்டியே பின்னாடி என்ன நடக்க போகுதோ, இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, முன்கூட்டியே அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப ஒழுக்கமா இருந்துருவாங்க. அதுதான் வள்ளுவர் இங்க சொல்லியிருக்காங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உரவோர். ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார். ஒழுக்கத்திலிருந்து யார் ஒருத்தங்க விலக மாட்டாங்க அப்படின்னா, இழுக்கத்தின் ஏதம். இழுக்கத்தின் ஏதம்னா குற்றம். நம்ம இழுக்கம்னா ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்பட்ட என்ன குற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நன்கு அறிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம்? ஒழுக்கத்தின் ஒல்கார். ஒழுக்கத்தை விட்டு விலக மாட்டாங்கள். உரவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர். ஒழுக்கத்த விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கூட அவங்க விலக மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஒழுக்கத்தின் ஒல்கார் உரவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து அப்படின்னா, இலக்கம் இழுக்கம்னா என்ன? ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால் என்ன குற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நன்கு அறிந்தவங்க, ஒழுக்கத்த விட்டு கொஞ்சம் கூட தவற மாட்டாங்க, விலகி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. 7வது குறள்.
ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒருத்தங்க ஒழுக்கத்தோட இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்க மேன்மையான இடத்தை அடைவார்கள். ஒழுக்கம் இல்லாதவங்க என்ன ஆவாங்களாம்? அவங்களுக்கு தேவையில்லாத பழியெல்லாம் அவங்க மேல வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மறுபடி அவர் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒழுக்கத்தோட இருந்தாதான் நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிறது அவர் ஒவ்வொரு குறளையும் திருப்பி திருப்பி சொல்றாரு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அப்படின்னா, ஒழுக்கம் உடையவர்கள் மேன்மையான இடத்தை அடைவார்கள். இழுக்கத்தின்னா ஒழுக்கம் இல்லாதவர் எய்துவர் எய்தா பழி. அவங்களுக்கு தேவையில்லாத பழியெல்லாம் அவங்க மேல வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அடுத்து 8வது குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நம்ம எத விதையா போடுறோமோ அததான் அறுவடை பண்ண முடியும். அதே மாதிரிதான் நம்ம நல்லொழுக்கம் அப்படிங்கிற விதைய போட்டோம் அப்படின்னா, அது நன்மை அப்படிங்கிற விளைச்சலை நமக்கு தரும். அதே இது தீயொழுக்கம் அப்படிங்கிற விதைய போட்டோம் அப்படின்னா, அது நமக்கு எப்போதுமே துன்பம் அப்படிங்கிற விளைச்சலை தான் தரும். அததான் அவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நன்றி அப்படிங்கிற ஒரு இது விளைஞ்சு வருது அப்படின்னா, அதுக்கு வித்தா நம்ம என்ன போட்டிருக்கணும்? நல்ல ஒழுக்கமா வித்தா போட்டா மட்டும் தான் நமக்கு நன்மை அப்படிங்கிற விளைச்சல் கிடைக்கும். அததான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாமல் தவறுதலா நடக்கிறது தான் தீயொழுக்கம் அப்படிங்கிறது. என்றும் இடும்பை தரும். இடும்பை அப்படின்னா துன்பம், துன்பத்தை தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து 9வது குறள். ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். இப்போ ஒழுக்கத்தோட இருக்கிறவங்க தவறி கூட அவங்க வாயில இருந்து தீமையான சொற்களை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சில பேர்லாம் தெரியாம வார்த்தைய விட்டுட்டு, "ஐயோ! சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா இங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு? மனசுல இருந்து நல்ல ஒழுக்கத்தோட இருக்கிறவங்க தவறி கூட அவங்க வாயில இருந்து தீமையான சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியாது அப்படி ஒழுக்கத்தோட இருக்கிறவங்களால அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே. ஒழுக்கம் உடையவங்க என்ன பண்ணாங்க? கொல்லாவே அப்படின்னா, சொல்ல மாட்டாங்க. தீய வலிக்கியும் வாயார் சொல்ல. தீமை தரும் சொற்கள அவங்க வாயில இருந்து தவறுதலா கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 10வது குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதவர். வள்ளுவர் இந்த குறள்ல என்ன சொல்றாருன்னா, நல்ல கல்வி கற்று நல்ல நிலைமையில இருக்கிறவங்க ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தங்க கூட சேர்ந்து வாழ முடியல அப்படின்னா, அவர் என்னதான் கல்வி கற்றிருந்தாலும் அவர் அறிவில்லாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு இங்க உலகம் அப்படிங்கிறது உயர்ந்தோர். உயர்ந்தோருங்க யாரு? ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள். உலகத்தோடு ஒட்டனா பொருந்தி, ஒழுகல் அப்படின்னா வாழ்தல். உலகத்தோடு பொருந்தி வாழ்தல். அப்படி வாழல அப்படின்னா பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இப்படி உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் பல கற்றும் எவ்வளவுதான் கற்றாலும் அறிவில்லாதவர்களாக. கல்லார் அறிவிலாதார். என்னதான் அவங்க கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர்களாக தான் கருதப்படுகிறார்கள். உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அவ்வளவுதான். ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரமும் டீட்டெயிலா அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மொத்தம் 20 அதிகாரம் குடுத்திருக்காங்க நம்மளோட நியூ சிலபஸ் படி. இன்னைக்கு தான் நம்ம முதல் அதிகாரம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இனி அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு அதிகாரமா பார்க்கலாம். இந்த அதிகாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.